எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான 90s ஸ்நாக்ஸ் பொரி உருண்டை தான் வந்துட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு பொரியை வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து கம்மியாக வேணுங்கிறதுக்காண்டி 2 கப்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு நிறையா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை விட டபுளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி பொரியை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்ப நல்லா பவுடர் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொரி உருண்டைக்கு தேவையான பாகு ரெடி பண்ண போகிறேன். 2 கப் பொரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு மண்டவெல்லம் தேவைப்படும். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுறலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாகு வந்துட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பாகை ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் இருக்கும். அதுதான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பொரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு தேங்காவும் வாசனைக்கு ஏலக்காய் தூள் கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன்.